வணக்கம் எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கார்த்திகை திருவிழா அப்படிங்கும்போதே நம்ம வீட்டை விதவிதமான விளக்குகள் ஏற்றி வச்சு அலங்காரம் பண்ணணும், வீடு ஃபுல்லாக ஒளி வெள்ளத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போ ஹோம் டேக்கர் ஐட்டம்ஸ்லேருந்து கார்த்திகை தீபத்தில் விதவிதமாக எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்திருக்கிறது லக்கி பாட் ஷோரூம். இவங்களை பற்றி நான் ஏற்கனவே நிறைய அறிமுகம் கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பவும் சொல்கிறது, சென்னை ராயபுரமில் இருக்கக்கூடிய லக்கி பாட் ஷோரூம். அவங்க வந்து சீசனல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இப்போ கார்த்திகை சீசன் அப்படிங்கிறதுனால விளக்குகள் நிறைய வச்சு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மண் விளக்குகள், டெரக்கோட்டா விளக்குகள் மற்றும் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, நமக்கு தீப திருநாளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த ஷோரூமில் வாங்கலாம். இப்போ நீங்கள் சென்னையிலேயே இருந்தீங்கன்னா காலையில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ளே டெலிவரியே ஆகிடும். இப்போ வேறு ஊரில் இருந்தாலோ, வேறு மாநிலத்தில் இருந்தாலோ, வேறு நாட்டில் இருந்தாலோ சில நாட்களுக்குள்ளே அவங்களுடைய டெலிவரி ஆகிடும். இப்போ வந்து 27th தான் நமக்கு கார்த்திகை தீபம். அதுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க முதல்ல ஹோம் டேக்கர் ஐட்டம்ஸ் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இப்போ நம்ம ஓப்பன் டெரஸில் அந்த மாதிரி இடத்துல அழகாக ஒரு லைட்டிங்கை டெய்லி மாட விளக்கு மாதிரி அந்த காலத்து மாதிரி நீங்கள் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ் நீங்கள் பண்ணி வைக்கலாம். நீங்கள் விளக்கு ஏற்றாமல் இதில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் பல்பை கூட நீங்கள் இதில் ஃபிட் பண்ணி கூட எப்போதுமே பர்மனெண்ட்டான ஒரு வெளிச்சம் இதில் வெளியில் இந்த வெளிச்சம் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டோடைய பால்கனி, ஓப்பன் டெரஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் மாட்டி வைக்கலாம். அப்படி தான் இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த காலத்து மாடலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே பார்க்குறது எல்லாமே ஹோம் டெக்கார் ஐட்டம். அங்கங்கே நம்ம பூத்தொட்டி மாதிரி பயன்படுத்தலாம். ஃபுல்லாக இதெல்லாம் டெரக்கோட்டா ஐட்டம்ஸாக அன்னத்தில் இருக்குது. குதிரை, ஒரு வண்டி, ஒரு பவுல் மாதிரியான ஷேப்லலாம் இருக்கிறத பார்க்குறோம். இதுவும் கூட ஒரு அழகான ஹோம் டெக்கர் ஐட்டம். இப்போ நம்ம கார்த்திகை சீசனில் இந்த மாதிரி 3 அடுக்கில் இப்படி விளக்குகள் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பில்லர் மாதிரி இதில் அவ்வளவு விளக்குகளையும் நீங்கள் ஏற்ற முடியும். ஏன்னா அகல் விளக்கு இது வந்து டெரக்கோட்டா ஐட்டம்ங்கிறதுனால நீங்கள் எண்ணெய் திரி போட்டு ஏற்றியும் வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் ஷோகேஸ் பீஸாக யூஸ் பண்ணணுன்னாலும் ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டமாக நீங்கள் பயன்படுத்த முடியும். எப்போதுமே இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யானை இருக்கிற அந்த முக்காலி மாதிரியான ஸ்டூல் அமைப்புகள், நம்ம அது மேலே ஒரு ஃப்ளவர் வாஸ் வைக்கலாம். சமயத்தில் இப்போ நம்ம தெய்வ விக்கிரகங்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அப்படியும் வைக்கலாம். இல்லை நீங்கள் அதை காமன் பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு டெக்கரேட்டிவ் ஐட்டத்தை இந்த ஸ்டூல் மேலெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் புத்தர் வந்து நம்ம அமைதியோடைய சின்னமாக நம்ம பார்ப்போம். உங்கள் வீட்டில் அழகான ஒரு ஃபவுண்டைன் இருக்குன்னா அந்த இடத்துல புத்தரை வைக்கலாம். ஒரு ஷோகேஸில் வச்சு அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். டெரக்கோட்டாவில் அப்படிங்கிறதுனால மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. நீங்கள் அழகாக தண்ணி போட்டு துடைக்க முடியும். சிவனும் இப்போ பண்ணி டெரக்கோட்டாவில் வச்சுருக்காங்க. நல்ல பெயிண்டிங் கொடுத்து பிளாக் கலரில் அருமையாக அந்த ஆபரணங்கள் மட்டும் கோல்டில் கொடுத்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த டெரக்கோட்டா ஐட்டம்ஸ்லேயே ஸ்டோன் ஃபினிஷ்லேயும் நம்ம பார்க்க முடியுது. கலர்ஸ் கொடுத்து பெயிண்டிங் பண்ணியும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி நிறைய நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் இதெல்லாம் பாருங்கள், இந்த பாட்ரி டைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷோகேஸ்க்காக தான் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பெயிண்டிங்ஸ் எல்லாம் மியூரல் ஆர்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வர்லி ஆர்ட்டோ என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆர்ட்டெல்லாம் கொடுத்து இந்த மதுபானி அந்த மாதிரி நிறைய ஆர்ட் வகைகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் 1-2 டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கும்போதே அந்த வீட்டோட அந்த அதாவது நம்மளுடைய ரிசப்ஷன் ஹாலே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, அந்த டிராயிங் ஹாலே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ மீன் மாதிரி ஷேப்பில், அதே மாதிரி ஆமை மாதிரி ஷேப்பில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தண்ணி ஊற்றி பூ போட்டு இதை வந்து ஒரு வாஸ்து உருளியாகவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். விளக்கும் ஏற்ற முடியும். அதே மாதிரி தான் ஆமையிலையும் நீங்கள், நான்லாம் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ பீஸ் வாங்கி அதில் நிறைய சாக்லேட்ஸை கொட்டி வைப்பேன். வரக்கூடிய குழந்தைங்க அதுலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சமயம் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கலாம். இதெல்லாமே நம்ம வந்து எப்படி அதை டிசைன் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான். இப்போ நான் கார்த்திகை தீப திருநாளுக்காக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் அந்த விளக்குகளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கார்த்திகை தீபத்தில் புது வரவா ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக யூனிக்காக நிச்சயமாக கண்டிப்பாக
லக்கி பாட்டில் ஏதாவது இருக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்தேன். என்னுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட ஏமாற்றாமல் இந்த அழகான இந்த செட்டை வந்து அவங்க காட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது ஜெர்மன் சில்வரில் பண்ண ஒரு விளக்கு, குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கில் இந்த மேலே இந்த மாதிரி ஒரு அழகான அலங்காரம், ஒரு அம்பாள் முகத்தை வச்சு நல்ல ஒரு வஸ்திரமெல்லாம் போட்ட மாதிரி சூப்பராக டெக்கரேட்டிவாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து விளக்கு ஏற்றாமல் சாதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அழகுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் விளக்குகளை வாங்கி அதில் இந்த மாதிரி முகத்தை வச்சு அலங்காரம் பண்ணி வைக்கும்போது வந்து உள்ள நுழையிறவங்க எல்லாமே பார்த்துட்டு பிரமிப்பா இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அந்த அம்பாளோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பூஜை ரூமில் அஃப்கோர்ஸ் நம்ம வேறு பித்தளை விளக்குகளோ வெள்ளி விளக்குகளோ ஏற்றுவோம். ஆனால் இப்போ நம்ம வீட்டோட வாசலில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அழகாக ஒரு விஷயத்தை டெக்கரேட் பண்ணி வைக்கணும், ஹாலில் ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும், நல்ல ரங்கோலி மாதிரி கோலம் போட்டு அதில் நம்ம வந்து விளக்கு வைக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி அலங்காரம் ஒரு நாள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது சம்திங் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த வருஷம் எங்கேயுமே பார்க்காத ஒரு அதிசயமான ஒரு விஷயமாகவும் பார்த்தேன். நல்லா இருந்தது. அதே மாதிரியே இந்த விளக்குகள் பாருங்கள், இதுவும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பூ சுற்றி அது அழகாக கொஞ்சம் தொங்குற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இதில் மல்டிபிள் கலர்ஸ், வேறு வேறு கலர்ஸில் இந்த பூவை வந்து நம்ம எது வேணாலும் வாங்கி கட்டிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமாக நம்ம பார்க்க முடியுது. கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. நமக்கு என்ன, நம்ம இதை மாதிரி செட்டு செட்டாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி பூ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு. இது நம்மளோட சாய்ஸ் தான். என்ன ஆர்டிஃபிஷியல் பூவா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நம்ம அதை ஷோகேஸ் பீஸாக மட்டும் பயன்படுத்துவோம், பார்க்குறதுக்கு அழகுக்காக மட்டும் வைப்போம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பூஜை ரூமில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கான நீங்கள் பாரம்பரியமாக ஏற்றக்கூடிய விளக்குகள் தான் நீங்கள் ஏற்ற போகிறீங்க. ஸோ இப்படிலாம் மார்க்கெட்டில் அவைலபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் இதெல்லாம் நம்ம காட்டுறோம். இப்போ சூப்பரான அந்த விளக்குகள் எவ்வளோ வெரைட்டியில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பிள்ளையார் தான் நம்ம தொடங்குவோம் இல்லையா, எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளாக நம்ம பிள்ளையார் வழிபாடு தான் பண்ணுவோம். ஸோ பிள்ளையார் விளக்கு இருக்குது. கலசம் வச்சு சுற்றி விளக்குகள் இருக்கிற மாதிரி பெரிய கலசம், குட்டி கலசம், அந்த கலசத்துக்கே மாலை அணிவிச்ச மாதிரி இந்த 2 பக்கம், இந்த 2 பக்கம், இங்கே ஒன்றுன்னு 5 விளக்கு இங்கே ஏற்றலாம். அவ்வளோ அழகழகான மாடலில் விளக்குகளை நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே வந்து மண்ணால் செய்யப்பட்ட டெரகோட்டா ஐட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம கார்த்திகை தீபத்தில் ஏற்றுறது அவ்வளோ விசேஷமானது. நீங்கள் இதை ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான விளக்குகளை விளக்கு ஏற்றியும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல அழகுக்காகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவாக இருக்கக்கூடிய இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த லைட்டிங் வெளிச்சம் தெரியும் போது நைட்டில் அவ்வளோ கிளிட்டரிங்காக அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து காற்றுக்கு அணையவும் அணையாது. இதெல்லாம் நம்ம பால்கனியில் ஏற்றி அழகு பார்க்கலாம். அதே மாதிரி தான் அந்த மாட விளக்கு மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி வால் ஹேங்கிங்காக இதை தொங்க விடலாம். அப்படிப்பட்ட விளக்குகள் இப்படி நிறைய நம்ம பார்க்க முடியுது. பாட்ரி ஐட்டம் மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம இப்போ பித்தளையில் உருளிலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியலன்னா டெரகோட்டாவில் அழகழகான உருளி வந்து கிடைக்கிது. இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு அதில் விளக்கேற்றி வைக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ யானை மேலே விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதா இருக்கட்டும், தனியாக அகல் விளக்கு அகண்ட தீபமாக விடிய விடிய எரிஞ்சிட்ருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பிளெயின் விளக்கு. இங்கே பாருங்கள், ரோஸ் எல்லாம் சுற்றி இலையில் ரோசஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது பார்க்க. தாமரை பூவில் அந்த மாதிரி அகல் விளக்கு வர்ற மாதிரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஒவ்வொரு விளக்குமே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு விளக்குகள் பார்க்குறோம். இது எல்லாமே பில்லரில் நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணலாம். அத்தனையும் ஏற்றி வச்சிங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய விளக்குகள் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி முருகர் அதாவது மயில் தோகையோடு இருக்கக்கூடிய விளக்குகள், இது பில்லர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு மரம் மேலே இருக்கிற மாதிரி எல்லாம் விளக்கு இருக்குது. இப்போல்லாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக மாடல் ட்ரை பண்ணியிருக்காங்க. பிள்ளையார் பாருங்கள், டெரகோட்டா பிள்ளையார் மூஞ்சூர் மேலே இருக்கிறதும், மகாலட்சுமி யானை மேலே இருக்கிறதும், இப்படி இல்லாமல் அமைப்புகள் இருக்குது. கொடை வச்ச பிள்ளையாரும் லக்ஷ்மியும் இருக்கிறது. பிள்ளையார் லக்ஷ்மி இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்காக ஒரு கார்த்திகை தீபம் ஒரு நல்ல நாளில்
தலை கார்த்திகையெல்லாம் சில பேருக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்கும், அவங்களுக்கெல்லாம் gift வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஞாபகார்த்த சின்னமாக இருக்கும், நம்மளும் ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு gift கொடுத்த ஒரு ஃபீலும் கிடைக்கும். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த கண்ணாடியில் உள்ளுக்குள்ள, அதாவது விளக்கு ஏற்றி வச்சோன்னா காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கான அமைப்போட கூட அன்னத்தில் இருக்கிறது, அதே மாதிரி பூ மேலே இருக்கிறது, இப்படி நிறைய விளக்குகள் அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுவும் வித்தியாசமாக பார்க்க முடியுது. இதே மாதிரி ஆண் பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளும் நம்ம பார்க்குறோம். ரெண்டுத்தையும் அப்படி ஜோடியாக நம்ம வச்சு ஏற்ற முடியும். என்னென்ன பிரார்த்தனைகள் யார் யாருக்கு இருக்கோ அந்தந்த பிரார்த்தனைகளை முன் வச்சு நம்ம விளக்குலேயே அந்த பிரார்த்தனையை முன் வச்சு காட்டலாம். நான் ரொம்ப வியந்து போன ஒரு விஷயந்தான் சிங்க விளக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சிங்க முகம் மேலே வந்து சூப்பராக ஒரு விளக்கு, அருமையாக இதில் வந்து திரி போட்டு ஏற்றினோன்னா நமக்கு நரசிம்மர் வழிபாடு நடந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எந்த வாகனம் இருக்கோ அந்த வாகனத்துக்குரிய விளக்குகள் இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை மாதிரி வாங்கி வச்சு நம்ம பண்ண முடியும். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு மாடலாக நம்ம அகல் விளக்குகளை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அகல் விளக்குகளாக இருக்கட்டும், பெரிய சைஸு சின்ன சைஸு, இப்படி நிறைய விளக்குகளை இங்கே நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி பானை குடுவை இதெல்லாமும் வச்சுருக்காங்க. டெரகோட்டா ஐட்டம்ஸில் இதுதான் அதுதான்னு கொஞ்சம் பாக்கி இல்லாமல் வச்சுருக்காங்க. நான் ரொம்ப அதிசயமாக பார்த்து வியந்தது இந்த மாதிரி தாமரைப்பூ மாதிரி அதில் நடுவில் பிராஸில் விளக்கு. இது வெவ்வேறு கலர்ஸ்லேயும் கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது சுற்றி அந்த லைட்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரிகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது. அதனால் 5 முகம் ஏற்றி அப்படி விளக்குகள் வெவ்வேறு மாடலில் கிடைக்கிது. 5 தீபம் போட்டு ஏற்றுவோம். இதுக்கு திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு இந்த மாதிரி பஞ்சமுக விளக்கெல்லாம் ஏற்றுறது மிக மிக சிறப்பானது. அதில் பல மாடல்ஸில் நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றுறது, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பானையை பார்த்தீங்கன்னா அந்த பானையில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, உள்ளே ஒரு விளக்கு வச்சிட்டிங்கன்னா அதோட வெளிச்சம் வந்து அங்கங்கே அப்படியே வெளியில் அந்த ஹோல்ஸ் வெளியில் தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்க, 2 பேக்கெட் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பேக்கெட் வந்து 79 ருபீஸு. இது உள்ளேயே பஞ்சு திரி போட்டிருக்காங்க. ஸோ 6 விளக்குகள் வரும். அப்படியே ஒரு செட்டாக நம்ம வாங்கிட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளவு விளக்குகள் இருந்தாலும் புது விளக்கு ஏற்றணுன்றது ஒரு சாஸ்திரம். அதனால் கோயில்களுக்கு நம்ம போவோம். அந்த டைம்லேயும் கோயிலில் புது விளக்கு தான் நம்ம ஏற்றுவோம். அந்த மாதிரி நேரத்துக்கு இப்படி நம்ம ஒரு பேக்கு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்லேயும் ஏற்றி வெளியில் கோயில்கள்லேயும் இப்படியே நம்ம கொடுக்கலாம். இதுலேயும் மாடல்ஸ் இருக்குது. நமக்கு எந்த ஷேப்பு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு பேக் வந்து 79 ருபீஸ். குட்டியாக நிறைய அழகான அகல் விளக்குகள் இருக்குது பாருங்கள். பிராஸில் இந்த மாதிரி விளக்குகள் செட்டாக நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதுக்கும் பெரிய சைஸில் இருக்கிறது. இந்த விளக்கு எனக்கு நிர்விக்ன லக்ஷ்மி மாதிரியே தோணுச்சு. ஏன்னா பிள்ளையாரும் லக்ஷ்மியும் இருக்கிற ஒரு அழகான விளக்கு. ஆன்டிக் டிசைனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இலை ஆமை அந்த மாதிரி ஒரு ஆமை பீடத்தில் இலை மாதிரி ஷேப்பில் அதில் சைஸஸ் இருக்குது. சங்கு சக்கர விளக்கு நம்ம பார்க்க முடியுது. அதுலேயுமே சின்ன சைஸு பெரிய சைஸு மீடியம்னு பெருசு வரைக்கும் அது போகுது. அந்த மாதிரி சிவன் சம்பந்தப்பட்டது, சிவலிங்கம் நந்தி நடுவில் வந்து விளக்கேற்றுற மாதிரி அழகான அமைப்பில் அதையும் நம்ம பார்க்க முடியுது. நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு ஏற்ற முடியும். அப்படி விளக்குகள் குத்து விளக்கு மாடலில் குட்டி குட்டியாக அழகான ஒத்த தீபம் மட்டும் நடுவில் மட்டும் எரியிற மாதிரி விளக்கு. அதே மாதிரி நம்ம மலையாளத்து விளக்குன்னு சொல்லி அதில் அந்த முகம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விளக்குகளும் சின்னது பெருசுன்னு இருக்குது. இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்காக கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து விளக்கு மாதிரி 5-6 முகம் இருக்கிற மாதிரிலாம் விளக்குகள் வரிசையாக நம்ம பார்க்க முடியுது. வராகி அம்மன் வழிபாடு நிறைய நடக்கிறதுனால வராகி அம்மனுக்கு முன்னாடி பிள்ளையார் ஒரு பக்கம் முருகர் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி விளக்கு, வராகி அம்மன் மட்டும் காமாட்சி விளக்கு மாதிரி அமைப்புலேயும் இருக்குது. வராகி அம்மனுடைய சிலையோடு இருக்கிறது, இந்த மாதிரி நார்மலான காமாட்சி அம்மனோடு இருக்கிறது, இப்படி வராகி அம்மன் விளக்கே நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் வந்து குத்து விளக்கும் மாடலாக நம்ம நிறைய பார்க்க முடியுது. பிள்ளையார் விளக்குகளும் நம்ம பார்க்க முடியுது. மேலே பார்த்தீங்கன்னா வராகி அம்மனோட நான் இப்போ காட்டின மாதிரி தான் அதுலேயும் சைஸஸ் தாமரைப்பூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி விளக்கு, ஸ்வஸ்திக் ஷேப்பில் இருக்கிற விளக்குகள், குட்டியாக அகல் விளக்கு, 5 முகம் இருக்கிற மாதிரி விளக்கு. இந்த விளக்கு பாருங்கள்,
இது சூரிய விளக்கு பார்த்தீங்கனாலே சூரியன் ஷேப்பில் இருக்கு இல்லையா? ஸோ சூரிய விளக்கு. மற்றபடி குட்டி குட்டியாக அழகாக கிஃப்டிங் பர்பஸ்க்காக கொடுக்குற விளக்குகள்லாமும் நிறைய நம்ம பார்க்க முடியுது. இந்த நம்ம காமாட்சி அம்மன் விளக்குலேயே இந்த ஷேப் வந்து இப்போ நமக்கு அடியில் இருக்கிற ஷேப் வந்து வேறு மாதிரி வந்து காமாட்சி அம்மனே இருக்கிற மாதிரி குட்டியாக கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட விளக்குகள். இப்போ எனக்கு இந்த விளக்குகள் ரொம்ப ரொம்ப இஷ்டமானது. ஏன்னா தேய்ச்சி வைக்கிறது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயே சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த திரியை வந்து சென்டராக வச்சு ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. பெரிய பெரிய விளக்குலெல்லாம் நம்ம நடுவில் அந்த திரியை போட்டு அப்படி வச்சிடலாம் ஸ்டாண்டு மாதிரி. ஸோ நமக்கு கருப்பாகாது. விளக்கில் எந்த டேமேஜும் வராமல் இதை மட்டும் தேய்ச்சி விளக்கி வச்சா போதுன்ற மாதிரி. இந்த குபேர விளக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணுன்னா குபேர வழிபாடு பண்ணுறவங்க இந்த விளக்கை கூட ஏற்றலாம். இப்போ விளக்குகள் ஒரு ஹோல் பேக்கேஜாக பார்த்துட்டு வரும்போது ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸில் எப்படி எப்படி மாடல்லலாம் விளக்குகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ வித்தியாசமான விளக்குகள். அதே மாதிரி சந்தனம் குங்குமம் வைக்கிற கிண்ணங்கள், வெத்தலைப்பாக்கு கொடுக்கும்போது நம்ம வச்சு அட்சதையெல்லாம் வச்சுக்கிற பாத்திரங்கள்லாம் ஜெர்மன் சில்வர் ஐட்டமாக நிறைய கிடைக்கிது. நம்ம இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான விளக்குகள் வாங்கி சேகரிப்பு அப்படின்னு விளக்கு வாங்கி சேகரிக்கவங்கன்ட்டு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் விளக்குகள் ரொம்ப இஷ்டமானதாக இருக்கும். ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸை நம்ம வாங்கி வீட்டில் விளக்கு மாடலாக வாங்கி ஏற்றுறதுக்காக வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு ஜெர்மன் சில்வர்லேயும் இவங்கக்கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நம்மளோட பட்ஜெட் எப்படியோ அது மாதிரி நம்ம பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் சில்வர் மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கிறதுனால நம்ம இதை ஷோகேஸ் பீஸாகவும் வச்சுக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்டாகவும் இருக்கும். ஆஸ்பீஷியஸ் டேயில் நம்ம இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெமரபுளான ஒரு விஷயமாகவும் இது இருக்கும். நான் இது வரைக்கும் வந்து வரலட்சுமி நோன்புக்காக தான் அம்பாள் உருவத்தை அழகாக இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து புலித்தோல் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் இப்படிலாம் இப்போ வருது. ஸோ இப்போ நீங்கள் கார்த்திகை மாதம் சோமவார விரதமெல்லாம் இருக்கிறவங்க திங்கட்கிழமையில் இந்த மாதிரி சிவனுடைய உருவத்தை திருமேனியை வாங்கி வச்சு அழகாக பூஜை பண்ணலாம். உங்கள்கிட்ட பெரிய கொலு பொம்மைகள்லாம் நீங்கள் பேக் பண்ணி வச்சிட்டிங்க, ஆனால் வாரம் நம்ம சிவனுக்கு வழிபாடு பண்ணணும் கார்த்திகை சோமவாரத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக வழிபாடு பண்ணலாம். கார்த்திகை தீபத்தன்னைக்கும் சூப்பராக நீங்கள் பண்ண முடியுங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஜோடியை அம்பாளையும் சிவனையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி கௌரி மாதாவையும் பக்கத்துலேயே வச்சு சிவனோட சேர்த்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பெருமாளுக்கு இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை முடிஞ்சால் அப்புறம் மார்கழி தொடங்கிடும். வைகுண்ட ஏகாதசி இன்னும் நிறைய பெருமாளுக்குரிய விஷயங்கள்லாம் வரப்போகுது. அந்த நாட்களில் பெருமாளுடைய முகமும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கில் கையில் இல்லை, ஆனால் பெருமாளும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ சிவனுடைய முகம் இருக்கிற மாதிரி பிள்ளையார் முகம் இருக்குது. அம்பாளோட முகங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி பெருமாளோட முகமும் இருக்குது. ஸோ அது என்ன வேணுமோ நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்படிலாம் கூட மார்க்கெட்டில் புதுசாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்சியான ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை தீப திருநாளில் நம்ம சூப்பரான ஒரு டின்னர் பிளான் பண்ணுறோம். வீட்டில் டெக்கரேட் பண்ணணும், வீட்டோட டைனிங் பிளேஸ் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர்லாம் நம்ம யோசித்தோம்னா அதுக்கு தேவையானது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதெல்லாம் நம்ம வந்து பூஜை ரூமில் பயன்படுத்தாட்டா கூட சில இடங்களில் நின்று நிதானமாக அழகாக எரியணும் விளக்குகள் அப்படின்ற இடத்துலலாம் நம்ம இதெல்லாம் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான கேண்டில் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ புதுமண தம்பதிகளுக்கு கிஃப்ட் பர்பஸுக்கு கூட இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் லைட்ஸ் எல்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நைட்டு ஃபுல்லாக விடிய ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டே இருக்கணுன்ற இடத்துலலாம் நீங்கள் அழகாக இந்த மாதிரி விளக்குகளை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றினாலே, இதில் தண்ணி ஊற்றினாலே நம்ம வந்து விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றினா தான் எரியும். இதெல்லாம் தண்ணி ஊற்றினாலே எரியக்கூடிய விளக்குகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லைட்டிங்ஸோட இருக்கிறது, தண்ணி ஊற்றுனா இந்த 5 விளக்கும் அப்படி எரியும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம்.
கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு பார்த்தாலே இந்த டீ லைட் கேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஒரு ஹோல் பேக்கேஜாக விளக்குகள் தொடர்பாக எல்லாமே பார்த்துட்டு வர்றோம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே பார்க்குறதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே ஆர்கானிக் விஷயங்களில் தான் பண்ணி கேண்டில் அந்த மாதிரி ஏற்றி வைக்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம பெட்ரூமில் நல்ல ஒரு வாசனை நைட்டில் தூங்கும்போது அந்த அரோமா சூப்பராக இருக்கணுங்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கேண்டில்ஸ் தான் இதெல்லாம். இந்த கேண்டில்லாம் வந்து அந்த வேக்ஸே கூட ஆர்கானிக் வேக்ஸாக தான் இவங்க பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இந்த தண்ணி ஊற்றுனா எரியிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்யூசரும் வெவ்வேறு விதமாக நம்ம பார்க்க முடியுது இந்த வேறு வேறு ஃப்ளேவரில். இப்போ இந்த தண்ணியில் இந்த விளக்கை போட்டோன்னே அப்படி எரியுது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு கேம் மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு அப்படியே ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இந்த தாமரைப்பூவை போட்டு காட்டுறேன். இப்படி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். பெட்ரூமுக்கு தேவையான விஷயங்களாக இந்த மாதிரியான அரோமா நல்ல அரோமா கொடுக்கக்கூடியது, பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு ஓரமாக ஏற்றி வச்சுட்டு நிம்மதியாக தூங்கலாம். நல்ல அரோமாவோட நல்ல தூக்கம் வர்றதுக்குரிய எல்லாமே இங்கே நம்ம பார்க்க முடியுது. மாதம்னா நம்ம தீப திருநாளை சொல்கிற மாதிரி கார்த்திகை முதல் தேதியிலேயே நம்ம ஐயப்ப சாமி பக்தர்கள் மலைக்கு போகிறதுக்காக மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க. மாலை போடும்போது சபரிமலை யாத்ரீகர்களுக்கு தேவையான A to Z அத்தனை பொருட்களுமே நம்ம லக்கி பாட்டில் நம்ம வாங்கிக்க முடியும். சின்ன குழந்தைங்கள சபரிமலை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி இப்போ குட்டி பசங்களுக்குரிய ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. அதே மாதிரி கேர்ள் பேபிஸ்க்குரிய ஸ்கர்ட்ஸ் அண்ட் ப்ளவுசஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நம்ம பார்க்க முடியுது. இருமுடிக்கு தேவையான பேக்ஸ்லேருந்து ஆண்கள் கட்டிக்கக்கூடிய அந்த வேஷ்டியாக இருக்கட்டும், துண்டுகளாக இருக்கட்டும், அவங்களோடது அவங்க நீல கலராக இருக்கட்டும், பிளாக், 2 கலர் தானே நமக்கு ஐயப்ப மலை யாத்ரிகர்கள் பயன்படுத்துவாங்க. அது எல்லாமே இங்கே நம்ம பார்க்க முடியுது. இப்படி அந்த ஜோல்னா பையாக இருக்கட்டும், அவங்க அங்கே இருமுடி கட்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த பெட்ஷீட்லேருந்து எல்லாமே சகலமான யாத்ரீகர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு லக்கி பாட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி மொபைல் ஆப்பும் இருக்குது. நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டரும் கொடுத்துக்கலாம். ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதை விட மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜஸ்க்கு ப்ராப்பராக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன என்கொயரிஸ்க்காக மணிக்கணக்காக பேசி அவங்களுடைய நேரத்தை நம்ம விரைவுபடுத்தாமல் நம்மளுடைய நேரத்தையும் நம்ம கெடுத்துக்காமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா, அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணுங்கள். அதோட விலையாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கூடுதல் விவரங்கள் தெரியணுன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்களோட மொபைல் ஆப்லேயும் அவங்களோட வெப்சைட்லேயும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறோம்.